கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் எழுதப்பட்ட ஒத்த வீடு நூல் வெளியீட்டு விழா கம்பத்தில் நடைபெற்றது. காலம் காலமாக கதை சொல்வதும் கதை கேட்பதும் எல்லா தேசங்களிலும் அனைத்து மக்களிடமும் வாய்மொழி மரபில் இருந்துள்ளது. இதில் ஒரு பகுதியாக நேற்று தேனி மாவட்டம் கம்பத்தில் நண்பர்கள் சமூக இலக்கிய பேரவையின் முப்பெரும் விழாவில் 30ஆம் ஆண்டு விழா மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும் ஒத்த வீடு நூல் வெளியீட்டு விழா கம்பம் JST மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் கம்பத்தை சேர்ந்த கம்பம் புதியவன் முனைவர் மு. செந்தில்குமார் அவர்கள் எழுதிய பள்ளத்தாக்கு பகுதியின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக எழுதப்பட்ட 18 தலைப்புகள் கொண்ட சிறுகதைகள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்டது. இதில் தீர்வு, முடிவு, கனத்த மனசு, தொத்தன், ஒத்த வீடு, மாற்றம், அன்பு, பயம், தப்பு, பட்டமரம், பார்ட்டி, காலம் மாறுது, மனிதம், வெளிச்சம், புதிய நம்பிக்கை, பாசம், வினை, ஒரு நிமிடம் என 18 தலைப்புகள் அடங்கி ஒத்த வீடு நூலினை மதுரை மாநகராட்சி மேயர் வி. இந்திராணி பொன்வசந்த் வெளியிட கம்பம் நகர்மன்ற தலைவர் என். வனிதா நெப்போலியன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு ஒத்த வீடு நூல் வெளியிடப்பட்டது. நூலினை வெளியிட்டு பேசிய மேயர், இந்த நூல் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பேசும் மொழியினையும் கொண்டு உள்ளதாகவும் எதிர்வரும் உள்காலங்களில் இந்நூலில் வடிவமைத்த எழுத்தாளர் முனைவர் மு. செந்தில்குமார் முன்னணி எழுத்தாளர்கள் போல் மிக உயரத்திற்கு வர வேண்டும் என பாராட்டினார். மேலும் இந்நூலினை படித்த அனைவரும் கம்பம் பள்ளத்தாக்கு மக்களின் வாழ்வாதாரத்தையும் மொழியினையும் விளக்கும் விதமாகவும் மக்களுடன் ஒன்றிருந்ததாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.